இப்போ நாம எக்ஸசைஸ்ல லாஸ்ட் சம் பார்க்க போறோம். A hemispherical bowl is filled to the brim with juice. The juice is poured into a cylindrical vessel whose radius is 50% more than its height. If the diameter is same for both the bowl and the cylinder, then find the percentage of juice that can be transferred from the bowl into the cylindrical vessel. அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க, ஹெமிஸ்பேரிக்கல் பவுல் கொடுத்துருக்காங்க. அதோட மெஷர்மெண்ட்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது அதோட ரேடியஸ் வந்து நமக்கு ஹைட் ஆஃப் த சிலிண்டரில் இருந்து 50% அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதை கால்குலேட் பண்ணி காட்டியிருக்கோம். அதோட ரேடியஸுக்கு 50% ஆஃப் ஹைட்னா நமக்கு 3h/2 யூனிட்ஸ்னு வரும். சிலிண்டருக்கும் பவுலுக்கும் டயாமீட்டர் ஈக்குவல் அப்படிங்கிறதால நமக்கு ரேடியஸ் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக வரும். ஹைட் வந்து சிலிண்டருக்கு ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பவுலில் இருந்து ஜூஸை நம்ம சிலிண்டர் வெசலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ எத்தனை % ஜூஸ் வந்து நம்மளால கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஷேப்பினுடைய, அதாவது பவுல் சிலிண்டர் ரெண்டு வெசலினுடைய வால்யூமை கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் பவுலுக்கு கால்குலேட் பண்ணுறோம். அதுக்குரிய ஃபார்முலா 2/3 × πr³ யூனிட்ஸ் கியூப். இதில் 2/3 × π வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ பைக்கு வேல்யூஸ் தேவையில்லை. ரேடியஸ்க்குரிய வேல்யூ வந்து 3h/2, அதை வந்து r³ அப்படிங்கிறதால 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் ஒரு 3 கேன்சல் ஆகிடும். அதே போல் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஒரு 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 9πh³ 4 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் வெசலையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்குரிய ஃபார்முலா வந்து πr²h. இப்போ நமக்கு ரேடியஸுக்குரிய அளவு வந்து நமக்கு தெரியும், ஏன்னா ரேடியஸ் வந்து 50% ஆஃப் ஹைட் மோர் தென் த ஹைட் அப்படிங்கிறதால நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து நாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பையோட வேல்யூ தேவையில்லை. ஆருக்கு பதிலாக 3h/2 2 டைம்ஸ் × 3h/2 × ஹெச்சுக்கு பதிலாக நம்ம ஹெச்சே போடுறோம். இப்போ இதில் வந்து நம்ம எதையும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 9πh³ 4ன்னு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்டையும் செகண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரெண்டு வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பேரிக்கல் பவுலும் வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் வெசலும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருக்கிறதால நம்ம பவுலில் இருக்கக்கூடிய மொத்த ஜூஸையுமே இந்த சிலிண்ட்ரிக்கல் வெசலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் பாசிபிள் டு டிரான்ஸ்ஃபர் 100% ஆஃப் த ஜூஸ் இன்டு த சிலிண்ட்ரிக்கல் வெசல். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 100% அப்படின்னு கிடைக்கும்.